ஸோ அனிஸ் எக்ஸாம்பிள் 10.2ல நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து பாக்ஸை கரெக்டாக கிளியராக பெருசாக போட்டுக்கோங்க. ஓகே. ஸோ நான் இப்போ வந்து நார்த் வெஸ்ட் கார்னர்னா இதுதான் என்னது நார்த் வெஸ்ட். ஓகேவா? இந்த சைடு முதல்ல வந்து முடிச்சிட்டு தான் அடுத்து வந்து போகணும். அதாவது ப்ரையாரிட்டி வந்து நார்த் வெஸ்ட்டுக்கு தான் கொடுக்கணும். இப்போ உங்கள் நார்த் வெஸ்ட்டில் முதல்ல 6 இருக்கு. ஓகேவா? இப்போ அலோகேஷன் பண்ணணும். ஸோ இங்கே 6 இருக்குது, இங்கே 14 இருக்குது. எது சின்ன நம்பர்? 6. ஸோ இங்கே வந்து போட்டுட்டு 6. ஓகேவா? அலோகேட் பண்ணியாச்சு. எங்கே 0 பண்ணுறீங்களோ அந்த இடத்த வந்து கேன்சல் பண்ணிடணும் மற்ற பாக்ஸஸை. ஸோ இங்கே 6 போக மிச்சம் எவ்வளோ இருக்குது? 8. ஓகே, இது ஃபர்ஸ்ட் அலோகேஷன். அடுத்த அலோகேஷன் மறுபடியும் எதுக்கு பண்ணணும்? 4க்கு தான் பண்ணணும். நார்த் வெஸ்ட்டில் இதான் இருக்குது. ஸோ இந்த 4க்கு பண்ணுறீங்கன்னா இங்கே 10 இருக்குது, இங்கே 8 இருக்குது. எதை எடுக்கணும்? 8 தான் சின்னது. ஸோ 8ஐ நீங்கள் கேன்சல் பண்ணணும். இங்கே மிச்சம் 2 இருக்கும். இங்கே 8ஐ அலோகேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த சைடு 0 பண்ணனால இது ரெண்டும் கேன்சல் ஆகும். ஓகே. இப்போ நார்த் வெஸ்ட்டில் இந்த பாக்ஸில் எது இருக்குது? 9 தான் இருக்குது. ஸோ 16 இருக்குது, 2 இருக்குது. ஸோ 16ல் 2 போனால் மிச்சம் 14. ஓகே, இப்போ இது பண்ணியாச்சு. இப்போ இந்த நார்த் மிச்சம் எவ்வளோ நம்பர் இருக்குது? எங்கே 0 பண்ணோம் அது கேன்சல் ஆகிடும். அந்த காலம் இருக்கக்கூடாது. ஸோ இந்த இதில் இப்போ எது இருக்கு? நார்த் வெஸ்ட் கார்னரில் 2 இருக்கு. 14 15 40. ஸோ இங்கே 0 பண்ணிவிட்டு இங்கே 1 பேலன்ஸ் இருக்கும். இங்கே 14 அலோகேட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே 0 பண்ணனால இது கேன்சல். ஸோ இப்போ இந்த 2 நம்பரில் எது நார்த் வெஸ்ட்டு? 6. ஸோ 1 இருக்குது, 5 இருக்குது. ஸோ 1 தான் அலோகேட் பண்ணுறோம். 4 இருக்குது. முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த சம்மை வந்து இந்த பாக்ஸில் சொல்யூஷன் போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா டோட்டல் டிமாண்டும் டோட்டல் சப்ளையும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். டோட்டல் டிமாண்ட் எவ்வளவு? அதான் ரெக்குவயர்மெண்ட்டு தான். 6 + 10 + -, + 4 அவைலபிள் டோட்டல் ரெக்குவயர்மெண்ட் இந்த இடத்துல. ஓகே, டோட்டல் ரெக்குவயர்மெண்ட் அப்படிதான் எழுதணும், தப்பா எழுதுறது பிறகு. கரெக்ட் தான். டோட்டல் எவ்வளவு? 16 20 35. அதே மாதிரி டோட்டல் அவைலபிலிட்டி 14 + 16 + 5. ஓகேவா? ஸோ அப்போ எப்படி இருக்கு? டோட்டல் ரெக்குவயர்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் அவைலபிலிட்டி. டோட்டல் ரெக்குவயர்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் அவைலபிலிட்டி. அதனால என்ன இருக்குன்னா therefore hence என்ன சொல்யூஷன் இது? ஆப்டிமல் சொல்யூஷன் எக்ஸிஸ்ட். அத வந்து நம்ம எழுதிட்டு தான் சம்முக்குள்ளே போறோம். ஓகேவா? சொல்யூஷன் இருக்கு. சோ அப்ப சொல்யூஷன் இருக்கு. இப்ப நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அலோகேஷன். ஓகேவா? hence it is a balanced transportation problem எழுதணும். yes, hence it is a balanced transportation. ஏன்னா வாட் இஸ் பேலன்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் படிச்சோம், ஞாபகம் இருக்கா? ஒழுங்கா படுது, மட்டும் ஒழுங்கா படுது. ஓகே, அடுத்தது இப்போ வந்து என்ன பண்ணணும்னா ஷெட்யூல் பண்ணணும். இப்போ கண்டுபிடிச்சிருக்கீங்களா ரூட்டு? இதெல்லாம் ரூட் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டோட்டல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஷெட்யூல். ஸோ ஷெட்யூல்னா ரூட். அதாவது இப்போ வந்து 01ல் D1 சாரி O1 to D1 கமா அடுத்து O1 to D2 அடுத்து O2 to D2 O2 to D3. அதாவது எந்த காலம்லாம் அலோகேட் பண்ணியிருக்கோமோ அதை மட்டும் தான் எழுதணும், மற்றதை எலிமினேட் பண்ணிடணும். O2 to D3 O3 to D3 O3 to D4. இது ஷெட்யூல். இப்போ டோட்டல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் எப்படி கண்டுபிடிப்போம்? ஜஸ்ட் அதில் ஆன ரூபாய் வந்து பாக்ஸ் இதையும் மல்டிப்ளை பண்ணணும். 6 into 6 அலாட் ஆன பாக்ஸ்ல அந்த என்ன நம்பர் என்டர் பண்ணிருக்கோம் அதை சேர்த்து மல்டிப்ளை பண்ணனும். 8 into 4 கேன்சல் நம்பர்ஸ் விட்டுறணும். எஸ் 2 into 9 4 plus 14 into 2 1 into 6 4 into 2 மல்டிப்ளை பண்ணி சொல்ல 6 into 6 எவ்வளவு? 36 32 ஸோ இப்போ இதெல்லாத்தையும் டோட்டல் பண்ணி சொல்லுங்கள்.
26 140 128 வந்துருச்சா கரெக்டா? வந்துருச்சு. ஸோ இதான் ஆன்சர். ஸோ ஈஸியாக நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல்லாம் என்ன பண்ணணும், முதல்ல அலோகேஷன் வந்து நார்த் வெஸ்ட்டுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து ஆரம்பிக்கணும். ஓகேவா? தேங்க்யூ. வெரி குட்.